கல்யாணம் ஆகல அப்படின்னு நம்ம கிட்ட ஜாதகத்தை எடுத்துட்டு வராங்க. அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்தா செவ்வாய் தோஷம் பிரதானமா பார்க்கப்படும். அப்படி ஒரு செவ்வாய் தோஷம் இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, இல்லையே நாங்க செவ்வாய் தோஷம் பரிகாரம் பண்ணிக்கிட்டோமே அப்படின்றாங்க. என்ன பரிகாரம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டா, இந்த வாழை கண்ணு இருக்கு இல்லையா, அந்த வாழை கண்ணை பக்கத்துல உட்கார வச்சு நம்ம எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறோமோ, ஆக்சுவலா ஒரு பையனும் ஒரு பொண்ணும் உட்கார்ந்து பண்ணிக்கிறோமோ அதே ஃபார்முலால இப்ப யாருக்கு அந்த தோஷம் இருக்கோ அவங்களுக்கு பக்கத்துல அந்த வாழை மரத்தை வச்சு சில பூஜாராதனைகள் செஞ்சு, அதுக்கப்புறமா அந்த வாழை மரத்துக்கு மாங்கல்ய தாரணம் பண்ணி, அதுக்கப்புறமா அந்த வாழை மரத்தை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த தோஷ நிவர்த்தி அப்படின்னு சொல்றாங்க சில பேர் இந்த ப்ரொசீஜர் எல்லாம் பண்ணிட்டு அந்த வாழை மரத்தை எடுத்துன்னு போட்டு புதைச்சிட்டோம் அப்படின்னா இதோடைய நிவர்த்தி வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி எந்த ஒரு சாஸ்திரமும் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கவே இல்லை. இவங்களே புதுசா ஒண்ணு கிரியேட் பண்ணி உங்ககிட்ட சொல்றதுதான். சோ நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அப்படி ஒரு பிராயச்சித்தம் பரிகாரங்களே கிடையாது. வாழை அடி வாழையா வாழணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அந்த வாழை மரத்தை வச்சு. அப்படிப்பட்ட ஒரு வாழை மரத்தை வெட்டி நமக்கு பிராயச்சித்தமா ஒண்ணு இருக்கு அப்படின்னா இது எந்த விதமான நம்பகை தன்மமும் இல்லை. அதனால இந்த மாதிரியான பிராயச்சித்த பரிகாரங்கள் செவ்வாய் தோஷத்துக்காக நீங்க பண்ண வேண்டாம்.